வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது கேட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. நான் உதவ தயார். இந்த தென்னிந்தியா மாநிலத்தில் எவ்வளோ கடன் இருக்கு? யார் ஹையஸ்டான கடத்தில் இருக்காங்க? சரி, நான் அதை சரியாக பார்த்து தரேன். இப்போ தென்னிந்தியா மாநிலங்களின் கடன் நிலவரம், அதிலும் யார் அதிக கடன் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி சமீபத்திய தகவல் தேவைப்படும். இதற்காக அன்று முதல் அமைச்சர்களும் மாநில நிற்பு நிதிகளும் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தேவை. நான் அதை பொறுத்து இப்போ இணையத்தில் தேடி பார்ப்பேன். ஒரு நொடியில் கிடைத்த தகவலை எடுத்துக் கொடுக்கிறேன். தென்னிந்தியா மாநிலங்களில் கடன் நிலவரத்தை பார்க்கும்போது சமீபத்திய தகவல் படி அதிக கடன் வைத்திருக்கும் மாநிலங்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடிந்தது. 2025ஆம் ஆண்டிற்கான நிலவரப்படி தென் மாநிலங்களில் அதிக கடன் வைப்பில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம் ஆகியவை உள்ளன. குறிப்பாக 2025-26 நிதியாண்டு கணக்கெடுப்பின்படி தஞ்சாவூரில் உள்ள நிதி ஆய்வரங்கங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் அறிவிப்புகள் படி தமிழ்நாடு மாநிலத்தின் கடன் அளவு சுமார் 39,000 கோடி ரூபாய் வரை கடந்து செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஆந்திர பிரதேசமும் மற்றும் கேரளா மாநிலமும் கடன் நிலவரத்தில் மிக அதிக அளவில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சமானமாக தென் மாநிலங்களில் கடன் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP விகிதத்தை பார்க்கும்போது கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் டெட் டு GSDP விகிதத்தில் 30% மேல் உள்ளன. இதனால் நிதி சுமை அதிகமாக இருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா முதலியவை தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக எடுத்துக்காட்டப்படுகின்றன. சுருக்கமாக சொல்லப்போனால் தற்போது தென்னாட்டு மாநிலங்களில் கடன் அளவில் தமிழ்நாடுதான் மிக அதிக கடனுடன் முன்னிலை பிடித்துள்ளது.